வணக்கம். இது தீபிகா அருணுடன் கதையோசை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சி.வி. ராஜன் எழுதி வரும் ஆழமாய் அறிவோம் சனாதன தர்மம் காட்டும் ஆன்மீகம். கடந்த 49ஆம் பகுதியில் பகவத்கீதை சார்ந்த கேள்வி பதில்களை நிறைவு செய்தோம். அத்துடன் 4ஆம் அத்தியாயமான யோக மார்க்கங்கள் என்பதையும் நிறைவு செய்தோம். நேயர்களே, ஒருவேளை நீங்கள் இந்த தொடருக்கு புதியவர் என்றால் இதற்கு முந்தைய பகுதிகளுக்குச் சென்று சனாதன தர்மத்தின் ஆழமான ஆன்மீகம் பற்றி என்னென்ன விஷயங்கள் கூறப்பட்டுள்ளன, எந்தெந்த கேள்விகளுக்கு பதில்களும் விளக்கங்களும் தரப்பட்டுள்ளன என்று கேட்டு தெரிந்து கொண்டு இங்கே இந்த வார கேள்வி பதில்களை தொடரலாம். அது இங்கு விவாதிக்கப்படும் கருத்துகளின் தொடர்ச்சியை சரியாக புரிந்து கொள்ள உதவும். இன்றைய 50ஆம் பகுதியில் தொடங்கும் 5ஆம் அத்தியாயத்தில் நாம் இந்து மதம் காட்டும் சாரமான ஆன்மீக உளவியலான முக்குணங்களை பற்றி கேட்க இருக்கிறோம். முதற் கேள்வி: சனாதன தர்மம் காட்டும் சத்வம், ரஜஸ், தமஸ் எனும் முக்குணங்கள் பற்றிய கோட்பாடுகளுக்கு ஆதாரமாயிருக்கும் சாஸ்திரம் எது? கபில முனிவர் உருவாக்கிய சாங்கிய யோகம் எனும் தர்சனத்தில்தான் சத்வ, ராஜச, தாமச குணங்களை விளக்கும் கோட்பாடுகள் முதலில் சொல்லப்பட்டுள்ளன. நேயர்களே, நாம் இந்த தொடரின் 29ஆம் பாகத்தில் இந்து மதத்தின் 6 தர்சனங்கள், அதாவது தத்துவ பள்ளிகளை பற்றியும் அதில் உட்பட்ட சாங்கிய யோகத்தை பற்றியும் ஒரு அறிமுகத்தை ஏற்கனவே தந்திருக்கிறோம். சாங்கிய யோகத்தில் புருஷன், பிரகிருதி என்னும் 2 தத்துவங்களே பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்துக்கும் பின்புலமாக இருக்கின்றன என்று சொல்லப்படுகிறது. நாம் காணும் அனைத்தும் பிரகிருதியே. அதன் இயக்கத்திற்கு ஆதி காரணமாய் உருவமும் பெயரும் அற்று இருப்பதே புருஷன். இந்த பிரகிருதி, அதாவது இயற்கை, முக்குணங்களின் சேர்க்கையால் உருவானது என்கிறது சாங்கிய யோகம். இப்பிரகிருதியில் உட்பட்டுள்ள மானுடர்களாகிய நமக்குள்ளும் இந்த 3 குணங்களும் உள்ளன. ஒவ்வொரு மனிதனின் தனித்தன்மையானது சத்வம், ரஜஸ், தமஸ் என்னும் 3 குணங்களின் வெவ்வேறுவித அளவிலான சேர்க்கையால்தான் என்கிறது சாங்கியம். சத்வம் என்பதில் அமைதி, சாந்தம், திருப்தி, அன்பு, கருணை, இரக்கம், பக்தி போன்ற உயர் குணங்கள் உட்படுகின்றன. ரஜஸ் என்பதில் செயலாற்றல், ஆசை, உத்வேகம், வெற்றியில் நாட்டம், அதிகாரம், வீரம், பொறுமையின்மை போன்ற குணங்கள் உட்படுகின்றன. தமஸ் என்பதில் சோம்பல், தூக்கம், அலட்சியம், காலம் கடத்துதல், செயலாற்றலில் ஆர்வமின்மை, மதிமயக்கம் போன்றவை உட்படுகின்றன. பிற்காலத்தில் வந்த பகவத்கீதை, சாங்கிய காரிகை, விஷ்ணு புராணம், பாகவத புராணம், சங்கரர் எழுதிய விவேக சூடாமணி போன்ற பல நூல்களிலும் முக்குணங்களை பற்றி விளக்கப்பட்டுள்ளன. 2ஆம் கேள்வி: முக்குணங்களை பற்றி மேலும் விரிவாக விளக்குவீர்களா? இவ்வுலகில் உள்ள ஒவ்வொரு மனிதனும் அவனது குணாதிசயத்திலும் ஆளுமையிலும் மற்றவரிடமிருந்து வித்தியாசப்பட்டிருப்பதற்கு அடிப்படையே அவன் உள்ளில் உள்ள சத்வ, ராஜச, தாமச குணங்களின் கலவையில் உள்ள வேறுபாடுகளே ஆகும். ஒரு மனிதனின் பேச்சு, செயல், எண்ணப்போக்கு, கொள்கைகள், கருத்துகள், ஆசைகள், நடத்தை என்று அனைத்துக்கும் பின்புலமாயிருப்பவை இந்த முக்குணங்களின் சேர்க்கையின் அளவுகளே. பொதுவாக பார்த்தால் இம்முக்குணங்களில் ஒன்று மற்றவற்றை விட அதிகமாக ஒருவனின் ஆளுமையில் இருப்பதை காண முடியும். அவற்றின் அளவும் வேறுபடும். இதனால்தான் ஒருத்தனைப் போல் இன்னொருத்தன் கிடையாது என்ற விதத்தில் இந்த உலகம் அமைந்திருக்கிறது. உலகியலும் ஆன்மீகமும் கலந்த ஒருவனின் ஆளுமைக்குப் பின்னால் ஆட்டுவிப்பவை முக்குணங்களே. ஒரே தாய்க்கு பிறந்த 3 பிள்ளைகளில் ஒருத்தன் சாதுவாய், அமைதியாய், அன்பாய், எல்லாருக்கும் நல்லவனாய் இருக்கிறான். இன்னொருத்தனோ பரபரவென்று சதா காரியங்களில் ஈடுபட்டு எதையாவது சாதிக்க வேண்டும் என்று போராடுபவனாய் அலைகிறான். 3ஆமவனோ படு சோம்பேறியாய் தூங்கி வழிந்து கொண்டு இருக்கிறான். இது ஏன் இப்படி? அவர்களின் உள்ளிலிருந்து செயல்படும் முக்குணங்களின் வேறுபாடுகளே இந்த குணாதிசயங்களில் காணும் வேறுபாடுகளுக்கு காரணம். இவ்வுலகில் ஒருவனை சக மானுடர் மதித்து போற்றும் விதமாகவும் ஆன்மீக ரீதியில் அவனை மேல் உயர்த்துவனவாகவும் அமைகின்ற குணங்கள் எல்லாம் சத்வகுணத்தில் உட்படுகின்றன. நேயர்களே, நாம் முந்தைய அத்தியாயத்தில் பல யோக மார்க்கங்களை பற்றி பார்க்கையில் சமம், தமம், யமம், நியமம் போன்றவற்றை பற்றி சொன்னோம். பகவத்கீதையில் தெய்வீக குணங்களை பற்றி சொல்லியுள்ளவைகளை பற்றியும் சொன்னோம். நினைவிருக்கிறதா? அவற்றிலுள்ள பெரும்பாலுமே சத்வகுணத்தின் அம்சங்கள்தான். அன்பு, கருணை, தெய்வபக்தி, அஹிம்சை, சத்தியம், திருடாமை, பிறர் பொருளுக்கு ஆசைப்படாமை, விவேகம், வைராகியம், இரக்கம், மென்மை, பணிவு, அகங்காரமின்மை, தியாகம், தானம் செய்தல், சுயநலமின்மை, சேவை மனப்பான்மை, நேர்மை, புலனடக்கம், பிரம்மச்சரியம், மன தூய்மை, பொய்மையின்மை, புறம் கூறாமை, பொறாமையின்மை, கபடமின்மை, பொறுமை, பிறர் குற்றங்களை மறந்து மன்னித்தல், கோபமின்மை, அடக்கம், உள்ளொன்று வைத்து புறமொன்று சொல்லாமை, எளிமை,
ஆடம்பரமின்மை ஆகிய எல்லா குணங்களுமே சத்வத்தில் உட்பட்டவைதான். இவ்வுலகில் வாழும் மகாத்மாக்கள், மதிப்புக்குரிய சந்நியாசிகள், அவதார புருஷர்கள், ஞானிகள், யோகிகள் இவர்களிடம் சத்வகுணம் பெரிதும் மேலோங்கி இருப்பதால்தான் அவர்கள் எல்லோரும் போற்றப்படுகிறார்கள். சத்வகுணம் மேலோங்கியுள்ளவர்களிடமும் ரஜோகுணமும் தமோ குணமும் கலந்தே இருக்கும். எந்த அளவுக்கு என்பதில் ஆளாளுக்கு வித்தியாசம் இருக்கும். அடுத்து, எந்த குணங்கள் பெரும்பாலும் மனிதர்களை உலகியலில் கட்டி போட்டு சதா ஓடியும் மாடியும் உழைத்தும் போராடியும் இயங்க வைக்கின்றனவோ அவையே ரஜோகுணங்கள். செயலில் துடிப்பு, தன்னம்பிக்கை, உற்சாகம், பரபரப்பு, துணிவு, ஆசை, வேகம், குறிக்கோள் வைத்துக்கொண்டு அதை நோக்கி இயங்கும் தன்மை, பொறுப்பை சுமப்பதிலும் தலைமை ஏற்றலிலும் நாட்டம், பேர் புகழில் நாட்டம், விடாமுயற்சி, தோல்வியில் தளராமை, போட்டி மனப்பான்மை, போராடும் குணம், வெற்றியடைவதில் வெறி, தோல்வியை ஏற்காமை, பேராசை, அதிகார ஆசை, பணத்தாசை, சொத்து சேர்ப்பதில் தீவிர நாட்டம், தற்பெருமை, பிறரை ஆட்டி படைத்தலில் நாட்டம், விளம்பர ஆசை, சுய லாபத்துக்காக சட்டத்தை மீறவோ உடைக்கவோ தயங்காமை, தன்னை போற்றி புகழுவோருக்கு சலுகைகள் தருதல், நேரம் பார்க்காமல் வேலை செய்வதற்கு அடிமையாதல், விதியின் மீது நம்பிக்கையின்மை, ஆடம்பரத்துக்கும் விளம்பரத்துக்கும் கணக்கு பார்க்காமல் செலவழித்தல், பிறர் தன்னை கண்டு பொறாமைப்படுவதில் சந்தோஷம், கர்வம் என இவை எல்லாமே ரஜோகுணத்தில் உட்படும். இவ்வுலகியல் மதிப்பீட்டில் பெரும் வெற்றியாளர்கள் என மக்களால் பெரிதும் கொண்டாடப்படும் பெரும் தொழிலதிபர்கள், சினிமா நடிகர்கள், அரசியல்வாதிகள், தேசத் தலைவர்கள், உலகத் தலைவர்கள், சமுதாய தலைவர்கள், விளையாட்டு வீரர்கள், பிற சாதனையாளர்கள் எல்லாருமே ரஜோகுணம் மிகுந்து இருப்பவர்களே. சத்வகுணம் மிகுந்த மகாத்மாக்களிலேயே சில பேர்கள் சமுதாய நலனுக்காகவும் துன்பத்தில் வாடும் உலகியருக்கு உதவ அயராது பாடுபடுபவர்களாயும் இருப்பார்கள். அவர்களிடம் ரஜோகுணமும் ஆக்கப்பூர்வமாய் நன்கு செயல்படுகிறது என்று இதிலிருந்து தெரியவரும். வீரியமான ரஜோகுணத்தோடு தாமச குணமும் கலந்து சத்வகுணமே அநேகமாய் இல்லாது போனால் அத்தகையவர்களின் குணம் அசுரர்களுக்கு ஒப்பாக ஆகிவிடுகிறது. அத்தகைய அசுர குணங்களைப் பற்றி பகவான் கிருஷ்ணர் கீதையில் சொல்லியுள்ளவைகளைப் பற்றி நாம் சென்ற பகுதிக்கு முந்தைய பகுதியில் கேட்டது உங்களுக்கு நினைவிருக்கலாம். இனி தாமச குணத்தில் உட்படுபவைகள் எவை என்று பார்க்கலாம். அளவுக்கு மீறிய தூக்கம், சோம்பல், அலுப்பு, உற்சாகமின்மை, எதையும் ஒத்தி போடுதல், மன மயக்கம், உழைக்காமல் எதுவும் கிடைக்க வேண்டும் எனும் ஆசை, குருட்டு அதிர்ஷ்டத்தில் தீவிர நம்பிக்கை, எதிர்மறை சிந்தனை, தனது தோல்விகளுக்கும் இயலாமைகளுக்கும் விதியின் மீதும் ஜாதகம் கிரகங்கள் மீதும் பிறர் மீதும் பழி போடுதல், கோபம், பொறாமை, வயிற்றெரிச்சல், வெறுப்பு, கசப்பு, கஞ்சத்தனம், வக்கிரமான ஆசைகள், புகை, சாராயம், போதைப் பொருட்களுக்கு அடிமையாதல், காம வேட்கைக்கு அடிமையாதல், வஞ்சகம், பழிவாங்கும் குணம், நாணமின்மை, ஒளித்து வைத்துக் கொள்ளும் குணம், பெருந்தீனி, திருட்டுத்தனம், ஏமாற்றி பிழைத்தல், பகல் கனவு காணல், வம்பு பேசுதல், புறங்கூறுதல், நேர்மையின்மை, உடல் உழைப்பில் ஆர்வமின்மை, நாக்கில் கட்டுப்பாடு இல்லாமல் கண்ட நேரத்தில் கண்டதையும் தின்று கொண்டிருத்தல், சூதாட்டத்தில் ஆர்வம், உடற்பயிற்சியில் நாட்டமின்மை, தனது வியாதியை பற்றியே பேசுதல், நோய்களுக்கு சதா மருந்து உட்கொண்டிருப்பதில் விருப்பம், அலட்சியம், மறதி, ஸ்ரத்தையின்மை, பிறர் வெற்றியை பரிகசித்தல், பிறரின் நியாயமான வெற்றிக்கு களங்கம் கற்பித்தல் இவை எல்லாமே தமோ குணத்தை சேர்ந்தவை. தமோ குணத்தில் பெரிதும் ஆட்பட்டவர்கள் உலகியலாகவும் ஆன்மீகமாகவும் முன்னேற மாட்டார்கள். தீவிர தமோ குணத்தில் சிக்குண்டவர்கள் சாராயம், போதைப் பொருட்கள் இவற்றில் ஈடுபட்டு அதில் அடிமைப்பட்டு விட வாய்ப்புகள் மிக அதிகம். தற்காலத்தில் அளவுக்கு மீறி கைபேசியில் சோஷியல் மீடியாவுக்குள் மூழ்கி போவது, காம வக்ரங்கள் மிகுந்த பார்னோகிராஃபி படங்களை காண்பதற்கு அடிமையாவது, சதா கம்ப்யூட்டர் விளையாட்டுகளில் மூழ்கி இருப்பது இவை எல்லாமும் தமோ குணத்தை சார்ந்தவையே. நாம் முன்பே கூறியது போல இந்த முக்குணங்களின் கலவை ஆளாளுக்கு மாறுபடுவதோடு மட்டுமல்ல, ஒரே நபரில் இவற்றில் காலம், இடம், சூழல் இவற்றை பொறுத்து சிறிய அளவிலோ பெரிய அளவிலோ மாற்றங்கள் நிகழவும் செய்யும். சிலர் காலையில் சுறுசுறுப்பாய் எழுந்து காரியங்களில் ஈடுபடுவார்கள். அவர்களில் அப்போது ரஜஸ் கூடுதலாய் இருக்கும். பகல் முழுவதும் நன்கு வேலை செய்து மாலை வந்து சேரும்போது அவர்களுக்கு சோர்வும் தளர்ச்சியும் ஏற்படும். வேலையில் உற்சாகம் குறையும், தூக்கம் வந்து ஆட்கொள்ளும். ஆக ரஜஸ் குறைந்து தமஸ் கூடுதலாவதன் அறிகுறி இது. சிலருக்கு மாலை நேரம் வந்ததும் ஸ்தோத்திரங்கள் சொல்வது, கோவிலுக்கு போவது என்று நாட்டம் வரும். அவர்களுக்கு சத்வகுணம் மேலெழுகிறது என்று இதன் பொருள். வேறு சிலருக்கு காலையில் எழுவதே சிரமமாய் இருக்கும். தமஸ் அவர்களை விடாது சூழ்ந்திருக்கும். சலித்தவாறே அலுவலகத்துக்கு போவார்கள். ஆனால் நேரம் செல்லச் செல்ல சுறுசுறுப்பும் உற்சாகமும் வரும்.
அவர்கள் மாலையிலும் முன்னிரவிலும் கூட வீட்டுக்குச் செல்லும் ஆர்வம் வராமல் சிறப்பாக வேலை செய்து கொண்டிருப்பார்கள். இது அவர்களிடம் தமஸ் குறைந்து ரஜஸ் ஓங்கி இருப்பதன் அறிகுறி. சிலர், குறிப்பாக அன்றாட கூலி தொழிலாளிகள், இரவு நேரத்தை குடிப்பதற்கும் அந்த போதையில் மயங்கி இருப்பதற்கும் உபயோகிக்க வேண்டி பகல் முழுவதும் மாடாய் உழைத்து கூலியை வாங்கிக் கொள்வார்கள். நேரே சாராய கடைக்கு நடையை கட்டுவார்கள். இது ரஜஸிலிருந்து தமசுக்கு மாறும் ஒரு செயலே. இவர்களுக்கு தமசில்தான் விருப்பம் அதிகம். ஒரு நீண்ட கால கணக்கில் பார்த்தால் கள்ளம் கபடமற்ற குழந்தை பருவத்தில் சத்துவம் மிகுந்திருக்கிறது. அதனால்தான் குழந்தைகளிடம் ஒரு தெய்வீக கவர்ச்சி இருக்கிறது. வயது ஏற ஏற படிப்பு, வேலை, திருமணம், சம்பாத்தியம், சொத்து சேர்ப்பது என உலகியல் வாழ்க்கையில் ஆழும்போது ரஜஸ் மேலெழுகிறது. பின் முதுமையில் உடல் தளர்ந்து தமசே அதிக ஆதிக்கம் செலுத்துகிறது. ஒரு சிலர் பணம், சொத்து, பதவி, அதிகாரம் என்று ராஜசமான வாழ்க்கையை வாழ்ந்த பிறகு அவர்களுக்கு இறுதியில் வாழ்க்கையில் ஒரு வெறுமை வரலாம். ஓடி ஆடி அலைந்து பெற்றது என்ன? அப்படி பெற்றதன் மூலம் நாம் இழந்தவை என்ன? ஒருவேளை நாம் இழந்தவைகள், அதாவது குடும்ப உறவு, அன்பு, பாசம், அனுசரணை, இவையெல்லாம் தான் நாம் சேர்த்த சொத்தை விட கூடுதல் மதிப்பு உள்ளவை என்று உணரலாம். வாழ்க்கையின் அர்த்தம் என்ன? கடைசியில் மரணத்தின் பிடியில் ஆட்படும்போது நாம் கொண்டு போகப் போவது என்ன என்கிற எண்ணம் வரலாம். அதனால் அவர்கள் மனம் முதுமையில் ஆன்மீகத்தில் ஈடுபடலாம். தன்னலமற்று சமூக சேவை செய்ய நாட்டம் வரலாம். சேர்த்த சொத்தை தான தர்மம் செய்ய மனம் வரலாம். இது ரஜஸிலிருந்து சத்வத்துக்கு மாறும் ஒரு அடையாளம். இப்படி ஆன்மீக ரீதியில் நாட்டம் வராமல் வாழ்க்கையில் வெறுமையின் தாக்கத்தினால் சிலர் சோம்பல், குடிப்பழக்கம், சமூகத்திலிருந்து தனிமைப்படுதல், மனத்தாழ்வு, அதாவது டிப்ரெஷன் என தமசின் பிடியில் சிக்கலாம். சிலர் இளமை முதலே ஆன்மீகத்தை தேர்ந்தெடுத்து உலகியல் சுகங்களில் நாட்டமில்லாமல் செல்லக்கூடும். வேறு சிலருக்கு காசு, பணம், செல்வாக்கை தேடுவது மட்டுமே வாழ்க்கையின் நோக்கம் என்று ஆகிவிடுகிறது. வேறு சிலருக்கோ உழைக்கும் வயதில் கூட சோம்பலும் அலட்சியமும் உற்சாகமின்மையும், ஓசியில் பிழைப்பதும், பிறர் உழைப்பதில் வாழ்வதும், சாராயம், போதை என இறங்கிவிடுவதும் நடக்கிறது. நம்மிடம் உள்ள முக்குணங்களின் ஏற்ற இறக்கத்தில் நாம் வாழும் சூழலும் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. நம்மை சுற்றி எப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள்? பெற்றோர்களின் வளர்ப்பு முறை எப்படி? நம்மை யார் வழி நடத்துகிறார்கள்? யாருடைய நட்பை அல்லது அணுக்கத்தை நாம் விரும்பி தேர்ந்தெடுக்கிறோம்? யார் நமக்கு முன்னுதாரணமாக விளங்குகிறார்கள் என்பவையெல்லாம் கண்டிப்பாக நமது முக்குணங்களை பாதிக்கின்றன. தெய்வ பக்தியும் நற்குணங்களும் கல்வியில் நாட்டமும் உள்ள சத்துவ குணம் கொண்ட சூழலில் இளம் வயதில் வளர்ந்த சிலர் கல்லூரி வாழ்க்கையில் ஹாஸ்டலில் மோசமான நண்பர்களுடன் சேர்ந்து புகைப்பழக்கம், சினிமா பைத்தியம், குடி, போதை மருந்து என திசை திரும்பி தமசுக்கு அடிமையாவது ஆங்காங்கே நாம் காணக்கூடிய ஒன்றே. இளம் வயதிலேயே போதைக்கு அடிமையாகி தமசில் வீழ்ந்தவர்கள் ஒரு மகாத்மாவின் அருட்பார்வை கிடைக்கப் பெற்று அவரது திருவருளால் அப்பழக்கங்களிலிருந்து முற்றிலும் விடுபட்டு திருந்தி வாழ்வதும் நிகழ்கிறது. இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் அம்மா சத்குரு, மாதா அமிர்தானந்தமயி தேவியின் தாய் அன்புக்கு ஆட்பட்டு போதை பழக்கங்களிலிருந்து விடுபட்டு ஆன்மீகத்தோடு கூடிய உலகியல் வாழ்க்கைக்கு திரும்பியவர்கள் ஆயிரக்கணக்கில் இருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக ஒரு மனிதனின் வாழ்க்கையில் அவன் அறிந்தும் அறியாமலும் நிகழும் பல சம்பவங்களையும் பார்த்தோமானால் அவனது குணாதிசயத்தில் அடிப்படையாய் அதிகம் மாறாமல் இருப்பவையும் மாற்றத்துக்கு உள்ளாகுபவையும் பூர்வ ஜென்மங்களிலிருந்து அவன் கொண்டு வரும் வாசனைகளையும் சம்ஸ்காரங்களையும் பெருமளவில் சார்ந்து இருக்கின்றன. அதாவது ஒருவன் முற்பிறவியில் செய்த கர்மங்களின் வாசனைகள் இப்பிறவியில் அவனது முக்குணங்களாய் வெளிப்படுகின்றன. அவ்வாறே இப்பிறவியில் அவனிடம் எஞ்சியிருக்கும் முக்குணங்களின் வாசனைகளை அவன் மரணத்தின் போது கொண்டு செல்கிறான். அவற்றின் பாதிப்பு அவனது பிற்கால பிறவிகளில் தொடரும். நாம் பலமுறை சொல்லியுள்ளது போல சனாதன தர்மம் காட்டும் அறுதி குறிக்கோள் மோட்சமே. நாம் அறிந்தோ அறியாமலோ அந்த மோட்சத்தை நோக்கியே நமது பயணம் பற்பல பிறவிகளாய் தொடர்கிறது. அந்த மோட்சத்தை அடைய தமசும் ரஜஸும் குறைந்து சத்துவம் கூடி கூடி வர வேண்டும். மூன்றாம் கேள்வி. ராஜச தாமச குணங்களை முற்றிலும் ஒழித்து சத்வகுணத்தில் நிலை பெற்றவனே ஞானி என்றோ, ஆத்மானுபவத்தில் நிறைவுற்றவன் என்றோ, இறைவனை கண்டுணர்ந்த ஜீவன் முக்தன் என்றோ சொல்வது சரியா? மோட்ச நிலை என்பது அதுதானா? இல்லை, அது சரியான கருத்து அல்ல. மோட்ச நிலை என்பதோ ஞானியின் நிலை அல்லது ஜீவன் முக்தனின் நிலை என்பதோ பூரண சத்வகுண நிலை அல்ல. அது முக்குணங்களையும் கடந்த நிலை. ஒரு ஆன்மீக சாதகன் மோட்சத்தை அடைவதற்கு சத்வகுணம் பேருதவியாகவும் மோட்சத்துக்கு வழிகாட்டுவதாகவும் அமைகிறது என்றாலும் அதையும் ஒருவன் கடந்து சென்றால்தான் முக்தி நிலையை அடைய முடியும்.
பரிபூரண சத்வநிலை என்பது அநேகமாக யாருக்குமே சாத்தியமில்லை எனலாம். உடலை பேணவும் பற்றற்று கர்மயோகம் செய்யவும் ரஜோகுணம் அவசியமே. ஓய்வின்றி வேலை செய்தால் சோர்வும் சலிப்பும் வரும். பணியில் உற்சாக குறைவும் சோம்பலும் உறக்கமும் வரவே செய்யும் என்பதால் தமோ குணத்தையும் முற்றிலும் வெல்வது சாத்தியமில்லை. பரம ஞானியின் நிலை திரிகுணாதீத நிலை, அதாவது முக்குணங்களை கடந்த நிலை. அவனுக்கு சத்வகுண அடையாளங்களான அன்பு, பக்தி, கருணை, சாந்தம், அஹிம்சை போன்றவை இருந்தாலும் அவன் அவற்றில் பந்தப்பட்டவன் இல்லை. அவதார புருஷர்களான ராமரும் கிருஷ்ணரும் போர்களில் ஈடுபட்டு எதிரிகளையும் அதர்மிகளையும் ஒழித்தனர். பொல்லாதவர்களிடம் அவர்கள் தம் கோபத்தை வெளிப்படுத்தினர். மன்னிக்க வேண்டிய சமயத்தில் மன்னிப்பதும் தண்டிக்க வேண்டிய சமயத்தில் தண்டிப்பதும் அவர்கள் சுபாவத்தில் இருந்தன. எந்த விசாரணையும் இல்லாமல் ராமர் வாலி வதத்தை செய்தார். மகாபாரத போரில் கிருஷ்ணர் பாண்டவர்கள் வெற்றி பெறும் வகையில் பல தந்திரங்களைச் செய்தார். அதனால் அந்த அவதார புருஷர்களிடம் சத்வகுணம் வேலை செய்யவில்லை என்று சொல்லத்தகாதல்லவா? முக்குணங்களை கடந்தவர்களாய் அவர்கள் செயல்பட்டார்கள் என்பதே உண்மை. குணங்களை கடந்த திரிகுணாதீத நிலையை பற்றி பகவான் கிருஷ்ணர் கீதையில் குறிப்பிட்டிருக்கிறார். கீதையின் 14ஆம் அத்தியாயம் 20ஆம் ஸ்லோகத்தில் தேஹி, அதாவது இந்த உடலை கொண்டிருப்பவன், இந்த உடலை உண்டாக்கிய முக்குணங்களை கடந்து சென்று பிறப்பு, இறப்பு, முதுமை, துன்பம் ஆகியவற்றிலிருந்து விடுபட்டு இரவாத்தன்மை அடைகிறான் என்கிறார். தொடர்ந்து 22 முதல் 25ஆம் ஸ்லோகங்களில் எந்த யோகி சத்வகுணத்தால் ஒளியும், ரஜோகுணத்தால் வெளி வேலைகளில் நாட்டமும், தமோகுணத்தால் மன மயக்கமும் மேலெழும்பி வருகையில் அவற்றை வெறுக்காமலும் நீங்கியவற்றை விரும்பாமலும் இருக்கிறானோ, எவன் எந்த ஒரு பக்கத்தையும் சாராமல் இருந்து கொண்டு குணங்களால் அலைக்கழிக்கப்படுவதில்லையோ, குணங்கள் தம் வேலையை செய்கின்றன என்று உறுதியாய் நிலை நிற்கிறானோ, எவன் இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாய் ஏற்கிறானோ, எவன் தன் சுயத்தில் நிலைத்திருக்கிறானோ, ஒரு கல்லையும் ஓட்டையும் பொன்னையும் சமமாக பாவிக்கிறானோ, தன்னை பிறர் இகழ்ந்தாலும் புகழ்ந்தாலும் பாதிப்படையாமல் உறுதியாய் நிற்கிறானோ, எவன் மானத்திலும் அவமானத்திலும் சம பாவனை கொண்டிருக்கிறானோ, எதிரியிடமும் நண்பனிடமும் ஒரே மனப்பாங்கு கொண்டிருக்கிறானோ, ஆசை வசப்பட்டு செய்யும் எல்லா கர்மங்களையும் துறந்திருக்கிறானோ, அவன் குணாதீதன் எனப்படுகிறான் என்று பகவான் முக்குணங்களை கடந்த நிலையை விளக்குகிறார். முக்குணங்களுக்குமே பந்தப்படுத்தும் சக்தி உண்டாதலால் மோட்சம் பெறும் தீவிர நாட்டமுள்ளவனுக்கு முக்குணங்களையும் கடந்து செல்வதே விடுதலை பெறும் நிலையாகும். ஞானம் பெற்றவனோ ஜீவன் முக்தனோ உலகில் தொடர்ந்து செயலாற்றலாம். அவன் விரும்பினால் மக்களுக்கு சேவை செய்யவும் ஞானம், பக்தி இவற்றை பரப்பவும் செய்யலாம். பெரும் மடங்களை ஸ்தாபித்து செல்வத்தையும் சொத்துக்களையும் கூட சேர்க்கலாம். ஆனால் அவனை இவை எதுவும் பந்தப்படுத்துவதில்லை. அவன் எந்த கணமும் அவற்றையெல்லாம் துச்சமாக தள்ளிவிட்டு சென்று விடுவான். ஒரு பூரண ஞானி யாரிடமும் இரக்கமோ கருணையோ காட்டாதவனாக உலகில் மக்கள் படும் இன்னல்களை சாட்சி பாவத்துடன் கண்டு கொண்டு ஒதுங்கி இருக்கலாம். அவன் யாருக்கும் எந்த உபதேசமோ ஆன்மீக வழிகாட்டலோ செய்யாமல் உதாசீனமாகவும் இருக்கலாம். அதனால் அவனது நிறை நிலைக்கு குறை ஒன்றும் இல்லை. ஒரு ஞானியை கண்டு எடை போடும் பண்டிதர்கள் அவர் தேவையில்லாமல் வேலைகளை இழுத்து போட்டுக்கொண்டு செய்கிறார், அதனால் ரஜஸில் சிக்கியிருக்கிறார் என்றோ, அவர் எப்போதும் கண்ணை மூடிக்கொண்டு உட்கார்ந்திருக்கிறார், ஒரு காரியமும் செய்வதில்லை, அதனால் தமசில் சிக்கியிருக்கிறார் என்றோ எடை போட்டால் அது அவர்களின் அறிவு குறைவே. முக்குணங்கள் என்பவை 3 திருடர்கள் போல என்று ஸ்ரீராமகிருஷ்ணர் ஒரு உவமை கதையை சொல்லுவார். கையில் நிறைய பணத்துடன் ஒரு வியாபாரி காட்டு வழியே தனியே பயணித்துக் கொண்டிருந்தான். அப்போது 3 வழிப்பறி கொள்ளைக்காரர்கள் ஆயுதங்களுடன் அவனை சூழ்ந்து கொண்டனர். அவனை மிரட்டி அவனிடமிருந்த எல்லாவற்றையும் பிடுங்கிக் கொண்டனர். அவர்களில் ஒருவன், "இவனை இப்படியே உயிரோடு விட்டால் நமக்கு ஆபத்து, ஆகவே இவனை கொன்று விடலாம்" என்றான். அதற்கு இரண்டாமவன், "வேண்டாம், இவனை ஒரு மரத்தில் கட்டி போட்டுவிட்டு நாம் போய்விடலாம்" என்றான். அதன்படியே அவனை மரத்தில் கயிற்றால் கட்டிவிட்டு 3 திருடர்களும் அகன்று விட்டனர். சற்று நேரம் கழித்து 3ஆம் திருடன் மட்டும் திரும்பி வந்து வியாபாரியிடம், "ஐயோ பாவம், நீ உன் பணம்தான் போயிற்று என்றால் இப்படி நீ கட்டில் சிக்கிக்கொண்டு கஷ்டப்படுவானேன்? நான் உன் கட்டுகளை விடுவித்து விடுகிறேன், நீ உன் வீட்டிற்கு போய்விடு" என்று கருணையுடன் சொல்லிவிட்டு அவன் கட்டுகளை விடுவித்தான். வியாபாரி, "ஐயா, எனக்கு இக்காட்டில் திக்கு திசை தெரியவில்லையே, நான் எப்படி வீட்டுக்குச் செல்வேன்" என்று அழுதான். உடனே அந்த 3ஆவது திருடன், "வா, உனக்கு வழி காட்டுகிறேன்" என்று தன் கூட அழைத்துச் சென்று பிரதான சாலை வரை கூட்டிச் சென்றான். "அதோ பிரதான சாலை வந்துவிட்டது, அதில் போய் நீ உன் வீட்டை அடைந்து விடலாம்" என்றான். வியாபாரிக்கு அந்த திருடன் மீது மிகவும் மரியாதை வந்துவிட்டது. "ஐயா,
இவ்வளவு உதவி செய்த நீங்கள் எத்தனை நல்லவர். நீங்கள் அவசியம் என் கூட என் வீட்டுக்கு வர வேண்டும் என்றான். அதற்கு திருடன், நான் என்ன இருந்தாலும் ஒரு கொள்ளைக்காரன். உன் கூடவே நான் வந்தால் காவலர்களிடம் மாட்டிக்கொள்வேன். நீ தனியாகத்தான் போக வேண்டும் என்று சொல்லி காட்டுக்குள் மறைந்து விட்டான். ஸ்ரீராமகிருஷ்ணர் இதனை விளக்கி இவ்வாறு சொல்லுவார். இந்த கதையில் இவனை கொன்றுவிடலாம் என்று சொன்ன திருடன் போலத்தான் தமோகுணம். தமோகுணம் அழிவைத்தான் தரும். இவனை கொல்லாமல் கட்டி போட்டு விடலாம் என்று சொன்ன திருடன் போலத்தான் ரஜோகுணம். ரஜோகுணம் நம்மை உலகியலில் கட்டி போட்டுவிடும். வியாபாரியை கட்டிலிருந்து விடுவித்து அவன் வீடு செல்ல வழிகாட்டிய திருடனைப் போன்றது சத்வகுணம். அது உலகியலிலிருந்து ஒருவனை விடுவித்து வீடு பேறு பெற வழிகாட்டி தரும். ஆனால் சத்வகுணமும் ஒரு திருடனே. அதையும் விட்டுவிட்டுத்தான் ஒருவன் அறுதி குறிக்கோளை அடைய முடியும் என்று அழகாக விளக்குவார் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர். நேயர்களே, இந்த பகுதியை கேட்டதும் உங்களுக்குள் எந்த அளவுக்கு சத்வ ராஜச தமோ குணங்கள் இருக்கின்றன என ஒரு சுய பரிசோதனை செய்து கொள்ள ஆர்வம் வருகிறதா? அப்படியானால் அதற்கு உதவ ஒரு எளிதான குவிஸ் இருக்கிறது. 30 கேள்விகள் அடங்கிய இந்த குவிஸுக்கு நீங்கள் உங்களது தனிப்பட்ட சுபாவத்தின் அடிப்படையில் ஆம் இல்லை என பதில்கள் தந்து அதில் கிடைக்கும் மதிப்பெண்கள் சார்ந்து ஒரு குத்து மதிப்பாக உங்களுக்குள் எத்தனை சதவீதம் சத்துவம் இருக்கிறது, ரஜஸ் இருக்கிறது, தமஸ் இருக்கிறது என ஒரு கணக்கு போட்டுவிடலாம். அதில் கிடைக்கும் விடைகளை பொறுத்து உங்கள் குணாதிசயம் பற்றி ஒரு அலசல் செய்து கொள்ள முடியும். சி.வி. ராஜன் உருவாக்கியுள்ள இந்த ஆங்கில குவிஸ் அவரது இணையதளமான hinduismwayoflife.com இருக்கிறது. அதற்கான லிங்கை கீழே தந்துள்ளோம். நீங்கள் அதனை சொடுக்கி இணைய பக்கத்துக்கு சென்று பாருங்கள். கேள்விகளுக்கு பதில் சொல்லி உங்கள் மதிப்பெண்களை குறித்துக் கொள்ளுங்கள். அதில் சில குறிப்பிட்ட சத்வ ராஜச தாமச சேர்க்கைகளையும் அதுபோல் உள்ளவர்களின் குணாதிசயம் பற்றிய விளக்கங்களும் உதாரணங்களாக தரப்பட்டுள்ளன. நேயர்களே, இனி நாம் அடுத்த வார பகுதியிலும் முக்குணங்களை பற்றிய விஷயங்களை தொடர்ந்து கேட்கலாம். நேயர்களே, இனி மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது கதை ஓசை தீபிகா அருண்.